கோவர்தன மலையில் நடந்த ஒரு இயற்கை காட்சி. அது என்ன இயற்கை காட்சி? இந்திரன் கல்மழை பொழிஞ்சானோ இல்லையோ, அந்த மேகங்கள் கோவர்தன மலையில எப்படி மழை பொழிந்ததுங்கிறத சொல்ல போற. ஏன்னா இந்திரன் பொழிந்த மழை ஆயர்பாடியில மட்டும் இல்ல, கோவர்தன மலை மேலேயும் அந்த மழை பொழிந்திருக்கும் அல்லவா? அப்ப அந்த மலை மேல எப்படி வந்து மழை பொழிந்தது அதைத்தான் வர்ணிக்கிறார். இந்திரன் புஷ்கலாவர்த்தம், சம்வர்த்தகம் உள்ளிட்ட மேகங்களை எல்லாம் கூப்பிட்டு கட்டளையிட்டான். ஆயர்பாடியை அழிக்கணும், பசுக்களை கொல்லணும், அப்படிப்பட்ட கல்மழையாக பொழியணும்னா. அதனால மேகங்கள்லாம் புறப்பட்டதான். எப்படின்னா, நல்ல நடுக்கடலுக்கு அந்த மேகங்கள்லாம் போச்சான். கடலே வெற்று நிலமாகும்படி, கடல்ல மண்ணு தான் மிச்சம் இருக்கும் என்னும்படி, கடலே மொத்தமாக மண்ணாக ஆகும்படி, ஒரு துளி நீர் மிச்சம் இல்லாமல் தரிசு நிலமாக கடல் ஆகும்படி தண்ணீரை முண்டு கொண்டு வானத்தை நோக்கி ஏறித்து. ஏறி எங்க வந்ததுன்னா ஆயர்பாடி நோக்கி வந்தது. அந்த ஆயர்பாடி முழுக்க, ஏன் கோவர்தன மலை உட்பட எங்கும் ஆயர்பாடியில உள்ள அத்தனை இடங்களிலும் குடத்தின் வாயிலேருந்து எப்படி தண்ணீர் கொட்டின்றே இருக்குமோ, அந்த கவிழ்ந்த குடம் போல நின்று ஒரு வார காலத்துக்கு மழை பொழிந்ததே. அது பொழிந்த இடம்தான் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. அந்த மழை பொழிந்தாலும் இவன் மலையை தாங்கி பிடிச்சு கிருஷ்ணன் காப்பாத்திட்டானோ இல்லையோ. ஆனா ஒரு கேள்வி, இப்ப இந்த மேகம் எங்க போய் எப்படி மழை பொழிஞ்சா நமக்கு என்னன்னா, அதுல ஒரு உள்ளுரை பொருள் இருக்கு. இப்ப இந்த மேகங்கள் தான் ஆச்சாரியர்களாம். ஆச்சாரியர்கள் என்ன பண்றாளாம், நமக்காக கடலுக்குள்ள போறாளாம். ஆச்சாரியன் எந்த கடலுக்கு போனார்? சாஸ்திரங்கள் தான் கடல். வேதம் ஒரு கடலா இருக்கு, ஆழ்வார் பாசுரங்கள் அருளி செயல் ஒரு கடலா இருக்கு. ஆச்சாரியர்கள் என்ற மேகங்கள், வேதம் என்ற கடல், அருளி செயல் என்ற கடல், எல்லா கடல்லையும் அவா போய் மூழ்கிறா. அந்த மேகம் என்ன பண்ணித்து? கவிழ்ந்து இறங்கி. அது போல ஆச்சாரியன் பணிந்து, தன் ஆச்சாரியன்ட்ட தான் கவிழ்ந்து பணிந்து அந்த சாஸ்திர கடல்ல உள்ள அர்த்தங்களை எல்லாம் மொத்தமா முண்டெடுத்துடுறார். மேகம் என்ன பண்ணித்து? மண்ணு தான் மிச்சங்கிறபடி தண்ணீரெல்லாம் எடுத்ததோ இல்லையோ, அது போல ஆச்சாரியன் மிச்சமில்லாமல் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுத் தேறுகிறார். கற்றதுக்கு அப்புறம் என்ன பண்றாராம், எல்லாத்தையும் தான் வச்சுக்கிறது இல்லை, இந்த மேகம் எப்படி கொண்டு வந்து மொத்தமா மழையா கொடுத்துட்றேன்னு சொல்லி கவிழ்த்த குடம் கொட்டுவது போல அது எப்படி மழை கொட்டித்தோ, அது போல ஆச்சாரியன் மடை திறந்த வெள்ளமாக அதை சிஷ்யாளுக்கு உபதேசித்து நல்ல உபதேச மழையால் சிஷ்யர்களை வாழ்விக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் விளங்கக்கூடிய மலை கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையை.